சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல பாதாம் பர்ஃபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு ஒரு பெர்ஃபெக்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். நீங்க ஸ்வீட் கடையில போனீங்க அப்படின்னா, இது விலை அதிகமா இருக்கும். ஆனா, நம்ம வீட்ல செய்யும்போது குறைவான பொருட்கள்ல ஈஸியா பண்ணிறலாம். இதுக்கு முதல்ல 1 கப் பாதாம் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. 1 மணி நேரம் நல்லா சுடு தண்ணீல ஊற வச்சிரலாம். இதுக்கப்புறமா நம்ம தோல ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்க ஊற வைக்காமயும் அரைக்கலாம். பாதாம ரோஸ்ட் பண்ணியும் அரைக்கலாம். இப்படி பண்ணும்போது உங்களுக்கு அந்த பாதாமோட பர்ஃபி கலர் ப்ரௌனா இல்லாம ஒயிட் கலர்ல வரும். இதுல நம்ம கலர் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஒரு காட்டன் கிளாத்ல போட்டுட்டு ஒரு 30 மினிட்ஸ் இதை ட்ரை பண்ண விடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நல்லா அது ஈரம் போக வரைக்கும் வெயில்ல காய வச்சிருங்க. இது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. இது அப்படியே போட்டீங்க அப்படின்னா பால் ஊத்தி அரைச்சும் பண்ணலாம். இப்போ நான் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ண போறேன். அப்பதான் அரைக்கும்போது நல்ல ஒரு பவுடர் மாதிரி வரும் அதுக்காக. இதே மெத்தட்லயே பார்த்தீங்க அப்படின்னா, நிலக்கடலை, எள்ளு எல்லாத்துலயுமே பண்ணலாம். இப்ப கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸியில போட்டு பவுடரா அரைச்சுக்கலாம். ஸோ 2 விதமா இருக்கு உங்களுக்கு. ஒண்ணு பேஸ்ட்டாவும் அரைக்கலாம். இப்போ 3/4 கப் சுகர், 1/3 கப் தண்ணி எடுத்துட்டு, 1 கம்பி பதம் வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நீங்க சுகர் பிடிக்கல அப்படின்னா, வெல்லம், நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி எது வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரவுன் சுகருமே நல்லாருக்கும். நான் நாட்டு சர்க்கரையிலயும் வீடியோ போட்டிருக்கேன். இந்த மாரி கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறமா அரைச்சு வச்சிருந்த பவுடரும், ஏலக்காய் பொடியும் போட்டுடலாம். கட்டி இல்லாம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பார்த்தீங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ரெடி ஆயிடும். உங்களுக்கு அந்த திக்கா திரண்டு வரும். உங்களுக்கு கன்சிஸ்டன்சி தெரியல அப்படிங்கிற பட்சத்துல, லைட்டா எடுத்து உருட்டுனீங்க அப்படின்னா ஒட்டாம வரும் அவ்வளோதான். ஸோ அவ்வளோலாம் நீங்க பார்க்கணும்னு அவசியமே இல்ல. 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு, பேன்ல ஒட்டாம வரும்போது, உங்களுக்கு அந்த ஒரு மாவு மாதிரி வரும். அப்ப நம்ம எடுத்துடலாம். ரொம்ப விட்டீங்கனாலும் ரொம்ப ஹார்ட் ஆயிடும். இதுல தேவைப்பட்டா நீங்க ரோஸ் எசன்ஸ் போடலாம். கலர் ஆட் பண்ணலாம் நீங்க. கிரீன் கலர் ஆர் ஆரஞ்ச் கலர் கூட நீங்க ஆட் பண்ணி பண்ணலாம். கொக்கோ பவுடர் போட்டீங்க அப்படின்னா, நல்ல ஒரு ப்ரவுன் கலர்ல இருக்கும். டேஸ்ட் நல்லாருக்கும். டபுள் லேயர்ல எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். அப்படியே திரண்டு வந்துருச்சு. நமக்கு ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்க. இதுதான் பதம். இது எடுத்து ட்ரேல போட்டீங்க அப்படின்னா, சீக்கிரமா செட் ஆயிடும். ஒரு 30 மினிட்ஸ்க்குள்ளேயே. இதுக்கு முன்னாடி எடுத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளோதான். நெய் தடவின பிளேட்லயோ, இல்ல நம்ம பட்டர் ஷீட் ட்ரேலயோ போட்டுட்டு, ஈவனா இம்மீடியட்டா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். கொஞ்சம் டைம் எடுத்தீங்கனாலும், அது அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா, தனித்தனியா போக ஆரம்பிக்கும். நம்ம செட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்க இதே கஜ்ஜு கட்லி மாதிரி ஒரு பேப்பர்ல போட்டு நல்லா மாவு மாரி பெசஞ்சுட்டு, ஒரு 10 மினிட்ஸ் விட்டுட்டீங்கன்னா, பெர்ஃபெக்ட்டா கட் பண்ணி எடுத்துடலாம். அது பாதாம் கட்லி. சாஃப்ரானையும் நீங்க யூஸ் பண்ணலாம். சாஃப்ரான் நல்லா சூடான பால்ல போட்டுட்டு, இந்த டோ ரெடி பண்ணும்போது அதை போட்டீங்க அப்படின்னா, ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடும். ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணா. இப்ப பாருங்க நமக்கு ஒரு 30 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடுச்சு. எட்ஜஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு, தேவையான ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில நீங்க கேரமல் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா, நீங்க சுகர கேரமல் பண்ணி கூட போடலாம். இதில பாதாம், பிஸ்தா, முந்திரிய சின்ன சின்னதா சாப் பண்ணி போட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் வேரியேஷன்ஸ். நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். இது பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா ஸ்மூத்தாவும் இருக்கும். அதே சமயம் சொத சொதன்னு இருக்காது. ஹார்டாவும் இருக்காது. ஸோ அதனால குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் கண்டிப்பா இத சாப்பிடலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்க அப்படின்னா, ஃப்ரிட்ஜ்ல வைக்காமயே கிட்டத்தட்ட 1 மாசம் வரைக்குமே கெட்டு போகாது. ஆனா இது சாஃப்ட்டாவும், டேஸ்ட்டாவும் இருக்கிறதுனால 1 வீக்லயே பார்த்தீங்கன்னா, இது முடிஞ்சிரும். ஒரு பீஸ் எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த பர்ஃபி பார்த்தீங்கன்னா, இன்னுமே கொஞ்சம் வெதுவெதுப்பா தான் இருக்கு. மேல நீங்க பாதாம் வைக்கலனாலும் நோ ப்ராப்ளம். நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம். இல்ல செட் பண்ணும்போதே முன்னாடியே பாதாம் வச்சாலும் ஓகே தான். இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க கிரியேட்டிவ் வேர்ல்ட ஃபாலோ பண்ணலாம். சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டையுமே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. உங்களுக்கு உள்ள எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு.